உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும். இறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் மலர்ந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் மலர்ந்திடவே. நெறியில் மனிதல் வாழ்ந்திடவே. நெறியில் மனிதல் வாழ்ந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும். இறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நீரும் நிலம் நிலைப்பது வெல்கட்டும் பேரும் புகழ் பெரு வாழ்வும் வரும் திரும்பும் வாழ்நாளில் வஞ்சம் இல்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையாள் தான். செந்தாமரை மலர் வீட்டிற்கும் திருமகள் வெயிலில் உருந்துபவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிலமெல்லாம் கெட்டுக்கட்டாக நிழல் போற்று நல்ல பெயர் புகழ் பெருமையிடரும் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவருக்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்சூருடைய பெரியோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்று இணைக்கு தொழில்நுட்ப உண்டாகமன்றி அதுவரை அது ஏதும் ஒன்று இணையாத முன்வந்து நிற்கும் இணைய ஆளு மீசன் செயல் ஒரு சிலை நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலே கைகூடி வருதலும் உண்டு. மாறாக தோன்றி நினையாத செயல் தானே அதொற்றிலும் உண்டு. அனைத்தும் இணையாளும் ஈசன் செயல் என்னால் ஒன்றுமில்லை. அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது ஒரு கனவாகவே இருந்தாலும் என்னை இந்த மேடையில் நிறுத்தி அழகு பறக்கும் தங்களை எல்லாம் ஈசனாகவும் கடவுளாக நினைந்து அடியனை ஏற்று தாங்கி நடித்துக் கொண்டு ஒரு கதாபாத்திரத்தில் பிழையிருந்தால் அடியனை மன்னித்து ஆசி வழிமுறை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய கலைப்பணி தொடர்கிறேன். நன்றி நன்றி நடிகள். வணக்கம் 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 பிள்ளை. அது மட்டும் இல்லாது இந்த கிராமத்துக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை வாரி வழங்கிய இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அருமையினார் அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அருமையான ஒளிபரிக்கு நிலைத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பு சார்ந்தவர்களுக்கு எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடிகள். வணக்கம் 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 பிள்ளை. நெஞ்சம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல
நாரதர் குறிது போல் நாம வேடுவனர் மாதிரி இந்த வனத்திற்கு வந்து விட்டோம். இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது வழியாகப்பட்டவள் இங்கேதான் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது ஆட்கள் நடமாட்டம் சத்தம் ஏதும் ஓசி வருகிறதா என்று உற்று நோக்குவோம். ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ என்று அயலிட்டுக் கொண்டிருக்கிறாள். இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க வேண்டுமாக துள்ளி குதித்து ஓடக்கூடிய நதிகளை பார்க்கின்ற பொழுது பூத்துக்கும் நந்தவளை பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மரகொத்தி பறவைகள் எல்லாம் மரத்தை கொத்தி துளையிடுவது போல என் உள்ளத்தை கொத்தி துளையிட்டுக் கொண்டிருக்கிறது. அன்னவிடத்திலே அதி விரைவாக சென்று காதோரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால் உனக்கு வா உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. பூமுடிப்பேன் கூந்தலின் மேலே பொட்டு வைத்தேன் ஆசையினாலே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. கனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவேன். காலமரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே.
இன்பம் மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம் உன்மார் மீது உதிப்பதிலே கிடைப்பது தான் இன்பம் இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பம் எங்கே என்று தேடு. இந்த பாட்டுல எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு கிடையாது, நாளைக்கு இருக்க போற மனுஷன் நாளை மறுநாள் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு கிடையாது. என்னன்னா, மனுஷனுக்கு இறப்பு எப்போ வரும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எங்கடா கொண்டு போய் சேர்க்க போற அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதன் நாளைக்கு கிடையாது. யாருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படி விஷயமே தெரியாது. இயற்கைக்கு மாறாக நாமளா சிறு தூசியாக தான் இருக்க முடியும். அதுல இன்னொரு விஷயம் சொல்லி வச்சாரு பாத்தீங்களா? கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம். கனிரசம் அதுலதான் கிடைக்கிற இன்பமே கிடையாதுங்கிறாங்களே. ஆமா, ஏங்க அப்படி சொல்லவில்லை, மதுவே அருந்தக்கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் பொம்பளை இல்லாம மதம் இருந்தக்கூடாதுன்னா என்ன? எது அது இருந்தாவா? அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற கதை விஷயமே சொல்ல வராரு. கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கண்ட கண்ட இடத்துல வைக்கக்கூடிய கண்ணை பார்க்காம கையடிச்சிட்டு போகலாம். உண்மை. அட அப்படி சொல்ல வரலங்க. மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கண்ட இடங்களுக்கு போகக்கூடாது. அதை சொல்லுவாங்க, விளை மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. அடுத்தவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகை அளவில்லாத இன்பம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வீட்டில் இருக்க கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் அழகுன்னு நினைக்கணுமா, அவகிட்ட தான் பேசணுமா. ஆனால் நாம அப்படியா இருக்கிறோம்? வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், ஏய் வாயை மூடி, எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலும் நொட நொடனோண்டு அப்படிதான் பேசுறோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியுடைய பேச்சு தான் நமக்கு இனிமையாக இருக்கக்கூடியது. என்னது? ஆமா ஆமா, அப்படித்தான் இருக்கும். அது சரி. அவள் புன்னைக்கு தான் அளவில்லாத இன்பம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாடி மனை கோடி பணம் வாகனவின் ஜம்பம். ஏங்க மாடி மாடிக்கு நீங்க ஜம்ப் பண்ற ஆள் தான் போல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடி மணி வாகனவின் ஜம்பம் வாழ்விலே ஒருவருக்கும் தருவதல்ல இன்பம். எத்தனை மாடி கூட கோபுரம்லாம் வச்சிருந்த இடத்துக்காக போகுது? இல்லை விலை உயர்ந்த ஒரு வாகனங்கள் வச்சிருந்தாலும் மிகப்பெரிய மனுஷனா? கிடையாது. இல்லை எத்தனையோ பொன் பொருள் சேர்த்து வச்சிருக்கிறது, இடங்கள் வாங்கி போட்டுருக்குதான் மிகப்பெரிய மனுஷனா? கிடையாது. அவனுக்கு மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம். உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னா, பொன் பொருள் சேர்த்து வச்சுக்க கிடையாது, இடங்களை வாங்கி போடுவது கிடையாது, மாட மாளிகை கூட கோபுரங்கள் வாங்கி வைப்பது கிடையாது. மழலை செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி வச்சாங்க. அதுபோல எல்லோருக்குமே அந்த செல்வம் கிடைக்க வேண்டும், இருக்கிறதை வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள். என்பார் கற்பின் பிள்ளை என்னவென்பார், காதல் அறம் என்பார் கற்பின் பிள்ளை என்னவென்பார், கண்மூடி மாந்தர் இதை கடைசி வரை அறிவதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்தில்
காதலுக்கு 4 கண்கள். நீதியின் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள். நீதியின் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள். பாதையில் நடப்பதில்லை, பதமண்ணையும் மதிப்பதில்லை. பாதகம் கொஞ்சமில்லை, பண்புமில்லை, முறையுமில்லை. பாதையும் ஒன்றமில்லை, பண்புமில்லை, அன்புமில்லை. இதை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள். காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை, காதுமில்லை. காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை, காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள். காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை, காதுமில்லை. காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை, காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள். ஆஹா, சிறப்பு. யாரோ ஒரு ஆடம்பரம் அங்கும் உழவிக் கொண்டிருக்கிறார். அண்ணவழி சந்திக்கலாம். போதுவார், போய்வார், போதுவார், ஹலோ, போதுவார். போய்வார். சுத்தர குறைச்சிட்டாங்கப்பா. சார சட்டி போடல தானே. பெயிண்ட் அடிச்ச மாதிரி. ஐயா வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம். பார்த்த உடனே பயந்துட்டேன். நான் பார்த்த உடனே மிரண்டுட்டேன். எது? ஆ? நான் உங்களை பார்த்தா சற்று பயமாயிருச்சு. வேற ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்த உடனே ஆ. மிரட்சி அடைந்து விட்டேன். ஏன் இல்ல, உங்களை பார்த்தா எனக்கு ரண கடூரம் போகுதுன்னு சொல்றீங்களா? என்ன போகுது? என்ன? யார் நீங்க? ஓ, யார் நீங்க? வெள்ளி மலை வேட்டைக்காரங்க. யாரு நீங்க? வெள்ளிமலை வேட்டைக்காரனா? ஆமாங்க, வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையில இருந்து வரீங்களா? ஆமா. என்ன விஷயம் இங்க? ஆ? வாங்க, வணக்கம். வந்திருக்கீங்க, வணக்கம். எப்ப சொல்றீங்க வணக்கம்? சிறப்பு. எனக்கு சொந்தமானது தங்களுடைய இடத்துல நுழைந்து விட்டது. உங்களுக்கு சொந்தமானதா? ஆமா. சொந்தமானது அப்படி என்னது? எங்க அது எனக்கு சொந்தமானதுங்க. உங்களுக்கு சொந்தமானதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. போகுதுன்னு வேற வந்தீங்க. உண்மைதான். அப்படி என்ன? ஓ, என்னதுன்னு கேக்குறீங்களா? ஆ, மான் குட்டி. மான். ஆ, ஓ, மான் குட்டியா? மான் குட்டி. ஓ, அப்ப போனதுன்னு சொன்னது வந்து மான் குட்டி. மான் குட்டி. அப்ப நீங்க இங்க வந்துச்சுன்னு சொல்றீங்க. வந்ததா சொல்றீங்களா? வந்தது உண்மைதான். வந்தது உண்மைதான்னா அப்ப வந்தது உண்மைன்னு நீங்க சொல்றீங்களா? நான் தானே சொல்றேன். வல்லையே, ஆ? வல்ல, வந்திருக்கு. வல்ல நான் சொல்றேன். வந்திருக்குன்னா வந்திருக்கு நான் சொல்றேன். ஏய், ஆ. இந்த இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கப்படாது. எது? என்ன என்ன அதட்டியல? என்னங்க? என்ன என்ன என்ன? இல்ல என்னன்ற? ஒழுங்கா பேசணும், சரியா பேசணும். நீங்க முதல்ல சரியா பேசுங்க. வேற யாருக்கிட்டே பேசுற மாதிரி நம்மகிட்ட வச்சுக்கப்படாது. முதல்ல நீங்க வேற யார்கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேசக்கூடாது. இந்த ஜகத்தால நம்ம வல்லன்னு சொல்ற. அப்புறம் இதுக்கு நான் வந்திருக்கின்ற அப்புறம் வல்லனா என்ன தெரியுமா? ஏங்க, நான் தாங்க முதன்மை காவலனா இருக்கும்போது என்ன மீறி எப்படி போகணும்னு கேக்குறேன். யாரு? நீங்க காவல்ல இருக்கிறீங்க. எது? சுத்தி சுத்தி வழக்காடுல சுத்தி இங்க பாருங்க. மான் இங்க தான் இருக்கு. நான் தான் விரட்டி வந்தேன். மான் இங்க இருக்குங்கண்ணா. வல்லன்னு சொல்ல அப்புறம் வராதது இங்க பாருங்க. சொல்ல முடியாது. நீங்க கண் இமைக்கக்கூடிய நேரத்துல ஏமான் உள்ள நுழைஞ்சிருச்சு. கண் இமைக்கக்கூடிய நேரத்துல வேற பெரிய இது எது? என்ன காத்து வேகத்துல போன மாதிரி சொல்லுங்க. மான் எவ்வளவு வேகமா போகும் தெரியுங்களா? எவ்வளவு வேகமா போனாலும் போகல. நான் சொல்றேன், நான் எதுக்கு இருக்கிறீங்க? அதுதான் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? அதுதான் நான் வந்த மான பாக்கலங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு தான் இருக்கிறீங்க நுழைவாயில? பாக்குறது. ஐயா வந்திருக்கியா? அட வல்லையா? ஏயா வந்திருக்கீங்க? நீங்க இடம் தவறுதலா வந்திருக்கீங்க. ஐயா நீங்க வந்து பார்க்காம இருந்திருக்கிறீங்க. யாரு? மான் வந்தது உண்மைதான். ஏயா 4 திசையும் 8 கோணமும் 16 கோணமும் நான் கேவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. என்ன மீறி எந்த ஒரு துரும்பு கூட போக முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கதான் போச்சு போகுது பாருன்னு. இங்க போகுதுன்னா எங்க போகுது? ஒரு துரும்பு கூட போகல அப்படின்னா, ஆனா என் மான் குட்டி பட்டி எப்படி உள்ள நுழைஞ்சு? ஒரு துரும்பு கூட போகாதன்றீங்க. ஆனா என் மான் குட்டி பட்டி உள்ள நுழைஞ்சிருச்சே. உள்ள நுழைஞ்சிருச்சு. ஏன் என்ன போய் பேசுறீங்க நீங்க? யாரு போய் பேசுறா? போய் பேசப்படாத. முதல்ல
நல்ல ஒரு மனுஷன். நான் போய் பேசல, உண்மையை பேசுற நேர்மையா இருக்கணும். அதே மனுஷனுக்கு அழகு. நான் உண்மையை பேசுறேன். எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா நீங்க பேசுற? எவ்வளவு கோவம் வரும்? எவ்வளவு கோவம் வரும்? அது எவ்வளவு கோவம் தான் என்ன பண்ணுவீங்க? அது வரும், எவ்வளவுதான் வரும், எவ்வளவுதான் வரும், எவ்வளவு வரும்? வல்லன்னு சொல்றேன். வல்ல போயாக்கிட்டு ஐயா அதான் வந்திருக்குல்ல. வந்துருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய டாப்பு ஆளு வளர்த்தி, அதுதானே அம்பு வளர்த்தி, பேச்சு வளர்த்தி. என்ன சொல்றீங்க? சரி, பேச்சு வளர்த்தி ரைட்டு. அடுத்து என்னமோ சொன்னீங்களே, ஆட்டா இருக்கிறதுல பூதி வெயிட்டா இருக்கு. கேட்டு என்ன சமாச்சாரம்? போயிட்டு வா தம்பி. இங்க சேனத்தை படி தடவுறது. ஓ வாயில எங்கேயோ விழுந்த வேற ஆள்கிட்ட மோதுற மாதிரி நம்மகிட்ட மோதப்படாது. முதல்ல சரி, நான் தான் அந்த இடத்துக்கு முதல்ல பெரிய ஆளு. முதல்ல நீங்க, நான் தான் பெரிய ஆளு. நீங்க பெரிய ஆளு. ஆமா, அப்படி நீங்களா சொல்லிக்கிறீங்க. நாங்களும் அப்புறம் நான் சொல்லாம வேற யாரும் சொல்றது? வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் சொல்லி ஆகணும். தன்னை பத்தி தானே பெருமை பேசிக்க கூடாதுல்ல. யாரு? மற்றவர்கள் தான் பெருமை பேசணும். இல்ல, நீங்க உங்களுக்கு தான் நான் பேசினேன். நீங்க இந்த அதிகாரம் நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது. அதனால நான் தான் பெரிய ஆளு சொல்லுவேன். இந்த அதிகாரத்தை நீங்க நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது. எல்லார்கிட்ட யார்கிட்ட நம்ம பேச மாட்டேன். ஓஹோ, உங்களை மாதிரி திமிர பிடிச்சாலும் சிம்மாவும் விட மாட்டேன் நான். என்னதான் பண்ண போறீரு? நீங்க என்ன புரிய முதல்ல? ஐயா, என் மான்குடி இங்க தான் இருக்கு. நான் வெள்ளிமலையில இருந்து வர்றேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். வெள்ளிமலையில இருந்து நீங்க வந்திருக்கீங்களா? ஆமா. வெள்ளிமலை எங்க இருக்காது? எங்க? அங்க பாருங்க, தெரியுது பாத்தீங்களா? எங்கயா தெரியுது? எங்க தெரியுது? அங்க பாருங்க. அட யாயா எங்க? இங்க பாருங்க, கண்ணை கழட்டி நல்லா தொடச்சு பார்த்துட்டு பாருங்க. அப்படி கண்ணை கழட்டி தொடச்சு பார்க்கவா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க பாருங்க. சரி, தெரியுதா இல்லையா வெள்ளிமலை? வெள்ளிமலை எங்க தெரியுது? தெரியலையா? ஆமா. இங்க பாருங்க, அதாவது என்ன மாமியார இல்லங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அடுத்தவர்கள் கூடிய யார் கெடுக்கிறார்கள் அவர்களுக்கு வெள்ளிமலை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுதா? நீங்க எப்படி அடுத்த கூடிய அந்த வெள்ளிமலை போயிட்டே இருக்க? போயிட்டே இருக்குல்ல. எறும்பு சார சாரையா போறதெல்லாம் தெரியுமா இப்போ? நீங்க நல்ல புள்ள தான் போல இருக்கு. வெள்ளிமலையில ஏதோ வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் பளிச்சும் தெரியுது பாருங்க. ஆமா, நல்ல ஒளி வட்டமா தெரியுது. ஆமா, அந்த வட்டத்துக்குள்ள இருந்து தான் வர்றேன். எதற்க ஒரு எதிர்பதமா ஒரு வெளிச்சம் வருது. எதிர்பதமா தான் இருக்கணும்ல. ஆமா ஆமா, அங்க இருந்து தான் வர்றேன். சரி, நீங்க வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. ஆமா. அப்பா பேர் என்ன? அப்படி சொல்லுங்க. பரமசிவ வேடுவன். வேமா சொல்றீங்களா? காது கேக்குதா இல்லையா? பரமசிவ வேடுவன். சரி சரி. அம்மா பேரு? பார்வதி வேடுவச்சி. பார்வதி வேடுவச்சி. ஆமா. அவங்க பிள்ளை நீங்க? நான் தான் அவங்க பிள்ளை. சரி சரி. நான் யாரு தெரியுமா? யார் நீங்க? எங்க அப்பாவுக்கு பிள்ளை வீரத்தவனுடைய மகன். உங்க அப்பாவுக்கு நீங்க பிள்ளையா? அதான் தூக்கத்தில். ஐயோ ஐயோ, நம்பிக்கையோட மகன். நல்ல கதாடா. என்னங்க? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? இல்லைங்க, இப்பதான் எப்படி உங்களுக்கு இப்படி அறிவு கிளகிளையா வேலை செய்யுது? சரி சரி. அதனாலயா? நம்பி சிறப்பு. நம்பி விடுவேன். அவங்க மையம் வீரத்தேவன் தான். நான் இங்க பாருங்க, நம்பிராஜனுடைய மகன் வீரத்தேவன்ங்கிறவரை எனக்கு தெரியும். ஐயோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எதிர்ப்பதம் தானே. நீங்க வீரத்தேவன். ஆமா. உங்களுக்கு பேர் எதுக்குங்க வீரத்தேவன் வச்சாங்க? வீரத்தேவன்னா பேர் வச்சு தொலைஞ்சிட்டாங்க. அதை விட்டு தொலைங்க. வச்சு தொலைஞ்சிட்டாங்களா? பேருக்கு உமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிகிறது. இருக்கு. எப்படி வீரத்தேவன்னா என்ன பண்ணீங்க? அப்படி வீரத்தேவன் வச்சுட்டாங்க. வீரத்தேவன் என்ன பண்ணான்னா பல காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படியா? ஆமா. அப்படி என்னதான் பண்ணீங்க? அண்ணன் தம்பி 7 பேருக்கு நடுவுல பிறந்தவன். 7 பேருக்கு நடுவுல நீங்க பிறந்தீங்க. 7 பேருக்கு நடுவுல பிறந்தா 3 பேரை அங்கிட்டும் சமாளிக்கணும், இங்கிட்டும் சமாளிக்கணும். அதனாலதான் நமக்கு வீரத்தேவன் வீரமா இருந்து சொல்லலாம். ஓ, வீரமா இருக்கிறதுனால உங்களுக்கு வீரத்தேவன் பேர் வச்சுட்டாங்க. ஆமா ஆமா. காவலுக்கு வந்திருக்க முதன்மை காவலா பெண்களுக்கு காவல் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பெண்களுக்கு நான் ஒரு காவலாளி. பொம்பளை பிள்ளை காவலா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இதுக்கு பேரு வீரத்தேவன். ஐயா, இப்ப எல்லாத்தையும் காவல் பார்க்கறாங்க, பெண்களை மட்டும் காவல் காக்க ரொம்ப கடிச்சு. ஓ, பெண்களை காவல் காக்கவே முடியாது. கண்ணு மிக்க நேரத்துல பிடிக்கிட்டு போயிருவாங்க. ஆமா, யாரையும் நம்ப முடியாது. மச்சானா யாரு பாருங்க, உங்களுக்கு நான் மச்சான். இப்படிதான் எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்படி இருந்தா மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, உங்களுடைய உதட்டை பார்த்தா எனக்கு ஒரு பயமா இருக்கு. பயமா? உதட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். எங்க எதுல போய் வாய் வச்சீங்க? எதுலயும் வாய் வைக்கல. சரி, போதுவார் சொன்னா வந்துரு. எது போதுவார்? சோடியா நில்லுங்க பாப்பா. சோடியா நில்லுங்க. ஒன்றைக்கு மேல நீ சாப்பிடுற.
சும்மா சொல்லாதீங்கம்மா. வளைக்கு தப்பிய குரமான்களே ஒரு மான்வர கண்டிர நீங்களே. வளைக்கு தப்பிய மான்களே மான்களை கண்டிர மீன்களே. வளைக்கு தப்பிய குரமான்களே ஒரு மான்வர கண்டிர நீங்களே. யாருக்கானும் சில வேடரே மன யார் படத்தில் வந்து தேடரே. யாருக்காவது வேடரே யார் குணத்தில் தேடரே. யாருக்கானும் சில வேடரே மன யார் படத்தில் வந்து தேடரே. நீ என்ன மானுக்கு காலுண்டு கையுண்டோ. ரெண்டு மானுக்கு கையுண்டு காலுண்டோ. இங்க ஏறக்கூடாது. ஏற்கனவே நான் பூனை குட்டி மாதிரி நிக்கிறேன், நீ யானை குட்டி மாதிரி நிக்கிற. சரி எது குட்டி? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யார் இந்த பெண்குட்டி? இதுதான் இந்த ஜாக்கெட் எங்க நம்மாளு, இருக்கு? நம்மாளு. நம்மளா? ஜாக்கெட் எங்க எடுத்தீங்க? டேய், ஏங்க நீ பொம்பளை. நம்மாளுன்னு சொல்ல டேய், எப்படிங்க நீ இது? பொம்பளை தானே? நீ நீ ஆம்பளை தானே? ஆமா. ஏன் இதை இங்க போட்டு கீழே இறக்கி போடு? இல்ல இல்ல அப்பா எடுத்து கொடுத்த ஆடை. ஓ இதுதான் ஆடையா? என்ன ஏப்பா இதுனப்பா இத நோட்டிக்கிட்டு. சரி நீ எதுக்கு தாயா கூப்பிட்ட? கொடுத்துருங்கப்பா. தலையில ஒட்டு எதுக்கு என்னை கூப்பிட்ட? சரி நம்ம இடத்துக்கு வேடு வந்திருக்காரு. ஓ மறுத்தடி வந்து ஒரே மாப்பிள்ளை சிங்கம். அடுத்தடி வந்தவரே மாப்பிள சிங்கம். டேய், உனக்கு என்ன ஆரம்பிக்கிறதுக்குள்ள உனக்கு கிளம்புது? இது இப்படி கிளம்பு உனக்கு தருத்திரியமே. பாடுமா. ஆமா. மாரியம்மா. பாடுமா. மறுத்தடி வந்து ஒரே மாப்பிள்ளை சிங்கம். அடுத்தடி வந்தவரே மாப்பிள சிங்கம். ஹலோ. எனக்கு இப்ப கிளம்புனா எனக்கு பிடிக்காது. நான் எப்ப கிளம்புன்னு சொன்னா அப்பதான் நீ எச்சா சௌரியம் மாதிரி. சாருக்கு கைன்னு மட்டும் பேசி எடுத்துருங்க. மனத்தடி வந்தவரே மாப்பிள சிங்கம். ஏப்பா, அப்படியே என்ன? யாரு? எதுக்காக வந்திருக்கீங்க? யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க? இடத்தினுடைய தலைவியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். தங்களை பார்க்கும் பொழுது தலைவி என்கிற தோற்றம் தெரிகிறது. தலைவி ஆ. யார்? இந்த இந்த இடத்துக்கு அம்மாவுக்கு தோழி நாங்கெல்லாம். தலைவி அழைத்தவர்கள் பார்க்கலாம். அம்மாவே. மாமாவா? அம்மா அம்மா அம்மா. ஆனா செல்லா. கோவிலி வாசலில் யாரடி வந்தது? பூவிலி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே. நல்லா. பூவினி வாசலில் யாரடி வந்தது? கிளியே 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 கிளியே. அங்கு வரமாத்தடியே வரமாட்டடியே. புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிறது. பூவினி வாசலில் யாரடி வந்தது? கிளியே 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 அங்கு வரமாத்தடியே விலத்தொடலாம் எனையே. இது புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிறது எனையே. அரும்பான காதல் பூவானது அனுபவ சுகங்களை தேடுது. அருமான காதல் பூவானது. அருமை உனக்கென தேடுது. நினைத்தாலே நெஞ்சம் தேனானது நெருங்கவும் மயங்கவும் போனது. மோகவரோ ஒரு வேளையே நானோ வரோ மறுவேளையே இரண்டு போராடுது.
பண்ணணும்மா. அம்மா உங்க அண்ணனாம்மா ஆமா இருக்காப்லப்பா. ஒண்ணு 2 3 4 இந்த சாக்கில போய் கழட்டி எறியுங்க. கூடுதலா ஆளு நீ கணக்கு பண்றது சரியில்லை நீ பண்றி அதுக்கு நான் ஒத்தே வர மாட்டேன். யா கணக்குக்கு நமக்கு ரொம்ப தூரம். அப்ப நான் பண்ணவானே இங்கிலீஷ் கூட படிச்சிருக்கேன். மேக்ஸ் நோன்னு 1 2 3 4 6 பேர் யாரியா? எதுக்கு வந்துங்க ஒப்பவே? எதுக்கு வந்துங்க? என்ன நினைக்கிறீங்க? என்ன? எதுக்கு வந்துங்க? சித்தப்பா. இந்தியா. எதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம்? எதுக்கு தான் வந்திருக்கீங்க? சித்தப்பா. எதுக்கு தான் வந்திருக்காரா? எதுக்கடா என்னன்னு கேளு என்ன விஷயம்? என்ன ஆ. நியாயம் வந்து முன்னாடி வரட்டும். நல்லா கேளு காரியம் அடிச்சுடுச்சு. எதுக்கு தான் நீ வந்து? நீ எதுக்கு தான்? எதுக்கு நீங்க சொல்லுங்க முதல்ல. என்ன அப்படி கேக்குறியா? அடி. மான் குட்டி பிடிக்க வந்திருக்காரு. இந்தியா. ஆமா. மான் வலைன்னு சொல்லி போக சொல்லு மானு வரல. ஐயோ இந்த பையனை எதுக்குடா என்னது? மானு வரல. மானு வரல. வந்திருக்கு. நல்ல வரலன்னு சொல்றவங்க வந்திருக்கு. அண்ணே, வந்திருக்குன்னு சொல்றேன். வந்திருக்கு தங்கச்சி. அல்ல வந்திருக்கு. வரலையா? என்ன இது? அண்ணே, வந்தவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் இனப்பற்று மொழிப்பற்று நாட்டுப்பற்று ஜான் பிள்ளைனா ஆண் பிள்ளை வரவேற்பு கொடுக்கணும் கூப்பிடவா இந்த வணக்கத்துக்குரிய வனவேடுவரி தாங்கள் பெருமன் ஜெயலலிமன் மறுத்தவர் இங்கே கன்னி பெண்கள் காவல் காக்கிற இடம் வேட்டாளவருக்கு வரக்கூடாது அதுவும் தாங்கள் வேட்டாளவர் வந்த விஷயத்தை ரத்தன சுருக்கமாக எடுத்து சொல்லுங்க மானபாத்தியாடா நீ பாத்தியா உள்ள கிடக்குது. எப்ப இருக்குது? அது நீ எங்கடா போயிட்டு அவனை புடிச்சு இடம் விடுற காலையில? உள்ள கட்டி. அப்ப நம்ம 3 பேர் ரூம் பார்க்கல சரி வாங்க ரூம் பார்க்கலையா? ரெடியா? ஏய் என்ன ரூம் வர்றா? நீ எதுக்கு நம்ம 3 பேரும் மாலை பார்க்கல ஆமா. உட்காந்துடா. சரி ஓகே. அல்லாதான் அலையிற போகாலையில ஆமா. செவன் கிடைக்கல நான் முட்டி போயிட்டு ஓடினா. பக்கத்துல பிளாக் உட்காந்து தம்பி அச்சா, சூர்யா செத்த வாரியா உள்ள கண்ணுக்குட்டி கட்டி கிடக்க விஷயம் தெரியாம நோண்டாத. சரி சரி போங்க ஆ. இதுக்கு சொல்லு பழக்கம். எப்ப நான் பிடிப்பேன் நரம்பு சுருந்தா. வந்தாரி ஒன்று வரவேற்று வாழ வைக்கும் வண்ணத்தமிழ் நாட்டின் ஐயுள் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொற்றவன் பெற்ற குலக்கொடியை என் பேர் கந்தபிடன் தாய் பேர் மீனாட்சி விடுவச்சி தந்தைக்கு சொக்கேசுவிடன் நான் இன்று காலையில் எழுந்து காலை கடன்கள் முடித்துக் கொண்டு தாய் தந்திரமாட்சி பெற்று வந்தேன் வேட்டைக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதுமது காதாசியாள் மானை பின்தொடர்ந்தேன் மானோ வெறுண்டொருதலை விடுத்து மானோடு நானோடு பிழையாக இங்கு வந்தமான் தங்களுடைய திணைவனத்துக்குள் இருந்து விட்டது ஆனால் தங்களுடைய காவலர்களும் மான் குட்டியை மட்டும் உள்ளே விட்டு என்னை மட்டும் துரத்து விட்டார்கள் காரணம் கேட்டேன் இடத்திற்கு தலைவியான தங்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிந்தார்கள் எடுத்து தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பிரிவிலை கூறுகிறேன் சற்று கவனமாக கேளுங்கள் குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா கலைமானம்மா கிளிமானம்மா இது காதோரோ இசைவாடு கவிமானம்மா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா மலையோரோ சிலையான மாயமேனமா என்ன மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசத்தானமா பணத்துக்குள்ளே மறைஞ்சு வந்த மாடுதானமா. தலையழகும் தவளும் தண்ணி புதுமை மானமா கலையழகும் தவளும் தண்ணி புதுமை மானமா இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானம்மா இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானம்மா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான கிழமையான அழகு மானமா வெள்ளிமானு வந்ததெல்லாம் உண்மைதானமா இதை வெள்ளிமலை காடு கொண்டு போவேனானம்மா வெள்ளிமலை காடு வந்து போனவானமா. இல்லை என்று சொல்லிடாத வள்ளிமானம்மா
கல்யாண அழகு மானமா கலைமானமா சிலைமானமா காதோர் வைசிவாடு கவிமானமா. ஆக இப்படி எல்லாம் அழகுந்தன் மறைத்து வைத்து இல்லை 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 என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டைச் சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்துக் கூறுங்கள் பார்க்கலாம். வணக்கத்துக்குரிய வனவேடுவரே, தாங்கள் பெருமை தேர்ந்தெடுப்பன் மறுத்தவர் மறுத்தவர்கள் மானம் உள்ளவர்கள் மரியாதைக்குரியவர்கள் பண்பு நெறி மாறாதவர்கள் பொய் சொல்வதனை கேவலமாக எண்ணக்கூடியவங்க அஞ்சலியில் இருந்தவர் நீங்கள் அதுபோல தான் நாங்களும். ஆனால் திணைக்க நல்லது கிடையாது. ஏன்னா பிறருக்கு இன்னும் முற்பகல் செய்யும் தமக்கு இன்ன பிற்பகல் தாமே வரும். ஏன்னா வாதத்துக்கு மருந்து இருக்கு. இப்படி வாதத்துக்கு மருந்து இருக்கா? கிடையாதுல்ல. வாதம் அப்படிங்கிறது என்ன? நோய். அது போய் மருந்து கொடுக்கலாம். பிடிவாதம் அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை இருக்குன்னு சொல்லி நிற்கிறிய. இதுக்கு போய் உங்கள்கிட்ட நான் மானை பிடிச்சி கொடுத்துட முடியுமா? தேடி வந்த மான் இல்லைங்க அப்படி நான் வேணா நிரூபிக்கிறேன். மான் இங்கே தான் வந்துச்சு, இங்கே தான் இருக்கணுங்க சொல்ல முடியுமா? மான் வரல அப்படின்னு சொல்லி பல உதாரணத்தை நான் சொல்லுவேன். சரி, மான் இங்கே தான் வந்துச்சு, இங்கே தான் இருக்கு. ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லி கொடுங்க பார்ப்போம். மான் வராது, அப்படியே வந்தாலும் நிலையா தங்காது, எங்கேயாவது ஓடி போயிரு. காரணம் என்ன? குறிஞ்சி நிலத்துல மான் வாழுமா? முதல்ல மலைகள்ல முதல்ல மான் வாழுமா? இல்ல. மான் எந்த நிலத்துல அங்க வாழும்? முல்லை நிலத்துல மான் வாழும். அப்ப இருக்கிற இடத்த விட்டு போட்டு இல்லாத இடத்துல வந்து மானை கேட்டு நிக்கிறீங்களே, உங்களால என்ன பண்றது? என்ன? அதே நேரத்துல நான் எங்க அண்ணன் எங்க தோழி 3 பேரும் காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி மான் இங்க வரும்? கருந்தனை சந்தனி அப்படினால மானுக்கு பிடிக்காது. ஏன்னா மானுக்கு வந்து மிருதுவான உடல் கொண்டது. கருந்தனை சந்தன சொனை இருக்கும். சொனை மேல பட்டுச்சுன்னா பயங்கரமா அரிப்பு உண்டாகும். அரிப்பு உண்டாகும். அரிப்பு ஏற்படும். வேற மாதிரி சொல்லுவேன் பாத்தியா? அரிப்பு உண்டாகும் தாங்க சொன்னாங்க. அரிப்பு உண்டாகும். அப்படி இருக்கும்போது உங்க மான் எப்படி இருக்கும்? அதே நேரத்துல பறவையாப்படு இத்த சிறுசு, மான் வந்து இத்த பெருசு. இத்த சிறிய பறவை வர்றது எங்க கண்ணுக்கு பெரிய, மான் வர்றது எங்க கண்ணுக்கு தெரியாதா? என்சான் உடம்புக்கு என்னங்க பிரதானம்? என்சான் உடம்புக்கு சிரசுக்கு கண் பிரதானம். கண்களுக்கு இமை பிரதானம். கண்ணை ஆண்டவன் எது கொடுத்தான்? பார்ப்பதற்கு. நல்லதை கெட்டதை பார்ப்பதற்கு. ஆமா. இமை எது கொடுத்தான்? கண்ணை பாதுகாக்கிறதுக்கு. மேலிமை இருக்கு, கீழிமை இருக்கு. மேலிமை துடிக்குமா, கீழிமை துடிக்குமா? நான் அங்கேதான் கேட்கிறேன், உன்னைய கேட்டேனா? மேலிமை தான் துடிக்கும், கீழிமை துடிக்காது. இல்ல துடிக்காதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? காரணம் உண்டு. என்ன காரணம்னா விம்புங்கிற அரசன் என்ன பண்றான் அப்படின்னா முனிவர் இல்லாம யாகம் பண்றான். சரி, இந்த விம்பு அப்படிங்கிற அரசனுக்கு குறியார் அப்படின்னா வஜீஸ்வரன் முனிவர். நீ முனிவர் இல்லாம யாகம் பண்ண, அதனால உன்னுடைய அறிவு செல்லாம் பறிப்போட்டோம்னு சொல்லி சாபத்தை கொடுக்குறாரு. தெரியாம தவறு செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லும்போதுதான் கீழி இமையாக இமைக்காம இருப்ப அப்படின்னு சொல்லி கீழி இமையாக இமைக்காம இருப்பது யாரு அப்படின்னா விம்பு அப்படிங்கிற அரசங்கப்ப. இமையே இல்லாத பிராணி இருக்கு தெரியுமா? இமையே இல்லாத பிராணி. ஆமா, இமையே இல்லாத பிராணின்னு எதை சொல்லுவோம்? இமையே இல்லாதது அப்படின்னா நீரில் வாழக்கூடியது மீன். மீனுக்கு வந்து இமையே கிடையாது. மீன் வந்து தூங்காது. அதனாலதான் மீனுக்குள்ள பேரை மீனாட்சிக்கு வச்சிருக்காங்க. மீனாட்சி சொல்லுவோம். தூங்காமல் ஆட்சி செய்கிறவள் யாரு அப்படின்னா மதுரை மீனாட்சி. மீனுக்கு வந்து இமையே கிடையாது. பாம்புக்கு இமை இருக்கா? பாம்புக்கு இருக்குல்ல. சரி, பாம்புக்கு கால் இருக்கா? பாம்புக்கு காலா? பாம்புக்கு எங்கம்மா கால் இருக்கு? கால் இல்ல. இல்லையே. அப்புறம் ஏன் பாம்பின் கால் பாம்பரியும்னு ஏன் சொல்றாங்க? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு பாம்பு இறை தேட போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இறை தேடிட்டு திருப்பி அந்த அதே வழியா தான் வரும். சரி, எந்த வழியில போகுதோ அதே வழியில தான் திரும்பி வரும். சரி, அதனாலதான் பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு ஜீவனுக்கு வந்து தலையே கிடையாது. சரி, தலையே இல்லாத ஜீவன் எதை சொல்லுவோம்? தலையே இல்லாத ஜீவன் எதுவும் அது அதுவும் நீர்ல வாழக்கூடியதான். ஆமா ஆமா, அதுக்குள்ள வந்து வயிற்றுக்குள்ளதான் பற்கள் இருக்கும். ஆமா ஆமா, அதனால நண்டுங்க. ஆமா, தலையே இல்லாத ஜீவன் எது? நண்டு அப்படின்னா நண்டு. நாக்கே இல்லாத ஜீவன் எதை சொல்லுவோம்? நாக்கே இல்லாத ஜீவன் என்னது? எது? அதுவும் நீர்ல வாழக்கூடியதான் முதல்ல. ஆமா, அதே நேரத்தில் நின்னுக்கிட்டே தூங்கும் அந்த பிராணி. ஆமா, நின்னுக்கிட்டே தூங்குற பிராணி எது? நின்னுக்கிட்டே தூங்கக்கூடிய பிராணி. ஆமாங்க, அதுவும் இருக்குல்ல. ஆமா, குதிரை. ஆமா, குதிரை வந்து நின்னுக்கிட்டே தான் தூங்கும். இப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குல்ல உண்டு. அதனால நீங்க மான் இல்ல போய் சரிப்ப சரி, மானை எங்க பாத்திய? மான வெள்ளிமலையில பாத்தேங்க. வெள்ளிமலையில பாத்தியா? ஆமா, அந்த வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு
எவ்வளவு தூரம் வித்தியாசம்? 20 காத தூரம் 200 மைல் சுற்றளவு. இப்போ ஒரு காத தூரம்னா எத்தனை மைல்? ஒரு காதம் என்பது 10 மைல். அப்ப 20 காத தூரம்னா 20 பார்த்தா 200 மைல் சுற்றளவு. 200 மைல் ஒரு மனிதனால ஓட முடியுமா? என்னால முடியும். என்ன கதை புரியல. நான் எங்க கதையை கொடுமை முதல்ல போதங்க கொடு. ஏமா சதையை எடுத்து போய் முதல்ல இங்க பாருங்க. ஒரு என்னால முடியும். ஒரு 10 மைல் கூட ஒரு மனிதனால ஓட முடியாது. 200 மைல் ஓடி வந்தேன்னு சொல்றீங்களே, என்ன வாயில இருந்து வர்றது பூரா அந்த வார்த்தையா? என்னால முடியும், என்னால முடியும். சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் சொல்ல மாட்டான். சும்மா இருக்கிறவன் செஞ்சுட்டு போயிருவான். சரி, அந்த மாதிரி இங்க பாருங்க. ஒரே வேகமா போயிட்டு இருந்தோம் வச்சுக்கல, கண்டிப்பா முடியும். அப்புறம் ஏன் மான கோட்டை பிடிக்கிறத புலம்பி நிக்கிறீங்க? கோட்டையெல்லாம் விடல, இந்த மானுடைய பிடிச்சு கோட்டையை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இடத்துல உங்களுடைய இடத்துல இருக்கு. மானு இருந்தா தானங்க பிடிக்க கிடக்கு. இல்லாத பொருளை கேட்டா எப்படியா கொடுக்க முடியும்? நான் இல்லாத ஒரு பொருளை இங்க தேடி வரணும் எனக்கு அவசியம் கிடையாது. மானே இல்லங்கறனே, நான் இங்க தானே இருக்குங்கறேன். எப்படி இருக்கும், எப்படி வரும்னு கேக்குறேப்பா. இங்க உங்க வேடுவனுக்கு என்ன அழகு? வேடுவருக்கு என்ன அழகு? வில்லம்பு கொண்டு போகணும். வில்லம்பு கொண்டு வரணும். ஆமா. அம்பரா தோணி கொண்டு வரணும். உண்டு. இப்ப முருகப்பெருமானுடைய கையில வேல் இருந்தா தான் முருகப்பெருமானுக்கே சிறப்பு சிறப்பு. அதே நேரத்துல மதுரை வீரன் கையில அருவா இருந்தா தான் அந்த மதுரை வீரனுக்கே சிறப்பு சிறப்பு. காஞ்சி காமாட்சி அம்மன் கையில என்ன இருக்கும்? கரும்பு இருக்கணும். கரும்பு இருக்கும். ஆமா. அந்த கரும்பு இருந்தாதான் மதுரை மீனாட்சிக்கே சிறப்பு. அதுக்கே சிறப்பு. மதுரை மீனாட்சி தோல்ல என்ன இருக்கும்? கிளி இருக்கும். அந்த கிளி இருந்தாதான் மதுரை மீனாட்சிக்கு அழகு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குல்ல. சிறப்பு. வேடுவனுக்கு என்ன அழகுன்னு நான் கேக்குறேன். வில்லம்பு கொண்டு வரணும். அம்பராத்து இப்படி சும்மா வந்திருக்கல, அம்ப மட்டும் கொண்டு வந்திருக்கீங்களே. ஒரு மிருகம் உங்களை தாக்க வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த அம்பலை இப்படி அடிக்க முடியுமா? ஒரு வேளை நீங்க ஒரு கத்தியை கொண்டு வந்திருக்கலாம், இல்ல ஒரு கடப்பாறையை கொண்டு வந்திருக்கலாம், இல்ல ஒரு அம்பை கொண்டு வந்திருக்கலாம். இந்த அம்பை கொண்டு வந்திருக்கீங்களே, எது கொண்டு வந்திய? கேட்க குடிக்கல. நியாயமான கேள்விதான். சொல்லுங்க. வேட்டைக்கு வர குடிக்க வில்லம்பு தான் கொண்டு வந்திருக்கணும். வெறும் அம்பை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்களே, இதை வச்சு நீ எப்படியா மான பிடிக்க போற அப்படி சொல்லி கேக்குறீங்க. ஆமா. வேட்டைக்கு வரக்கூடிய நான் வில்லம்பு கொண்டு வராம ஏன் அம்பு மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஏன்னா வேட்டைக்கு போறக்கூடிய பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வில்லம்பு கொண்டு போய் எதுக்கு அப்படின்னா மாமிசத்துக்கு ஆசைப்படக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா வில்ல எடுத்து கணையை தொடுத்து அடிச்சு பிடிச்சிட்டு போயிருவாங்க. சரிங்களா? சரி. இல்ல தோலுக்கு ஆசைப்பட்டு வரக்கூடியவங்களும் இருப்பாங்க. தோலுக்கு ஆசைப்படுறவங்க யார் இருப்பாங்க அப்படின்னா முனிவர்கள் தான் ஆசைப்படுவாங்க. எதற்காக அப்படின்னா மானுடைய தோளாகப்பட்டது மென்மையாக இருக்கக்கூடியது, அதில் அமர்ந்து தவம் செய்வதற்கு உகந்ததா இருக்கும் அப்படிங்கறத தோலுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. மானிடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாமிசத்துக்கு ஆசைப்பட்டு வருவாங்க வேடுவர்கள். ஆமா ஆமா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்கள் மானுடைய தலைக்கு ஆசைப்படுவாங்க, கொம்புக்கு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய அரண்மனை நுழைவாயில வந்து அழகுக்காக மாட்டி வைத்துக்கிறதுக்காக கொம்புக்கு ஆசைப்படுவாங்க. சரி. ஆனா நான் ஏன் தெரியுமா வில்லம்பு கொண்டு வரேன், வெறும் அம்பை மட்டும் கொண்டு வந்திருக்கேன்? எதுக்கு? இதுக்கு என்ன தன்மை அப்படின்னா ஒரு காந்த சக்தி உண்டு. நான் மனசால எது நினைச்சு அப்படி ஒரு மந்திரத்தை சொன்னா அப்படின்னா என் பக்கத்துல வந்து ஒரு ஜீவனை வசிக்க கூடியது, வசிய வைக்கிறது கூடியது. சரி. மான பாத்தி செலுத்தி பிடிக்காம என்னுடைய அன்பை செலுத்தி பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன். கையால பிடிக்க முடியுமாங்க? என்னால அன்பால பிடிக்க முடியுமான்னு கேக்குறேன். மான் வேகமோ மன வேகமோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த வசீகர தன்மை உடையது சொன்னீங்க. சரி. ஏன் அந்த அம்பை அப்படி காமிச்சிருக்கலாம்ல? உங்க மான் உங்க பின்னாலே வந்திருக்கும்ல. இதுல தெரியுதுல உங்க பொய்யும் உங்க புரட்டும். எதுக்குமா பொய் பேசுறேன்? அப்படி வசியம் பண்ணி பிடிக்க கூடாது, மான சம்மதிக்க வச்சு கையோட பிடிச்சிட்டு போணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன். ஆமா. உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சரக்கு. சரி. எது இருக்கா? ஏமா எனக்கு அது பழக்கமே கிடையாது. அட சரக்கு, சந்தேகங்கிற அப்படிங்கிற ஒரு சரக்கு அது ஆண்கள் மனதில் இருக்கு. மான மறைக்கிறாளோ வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றாளோ அப்படின்னு உங்களுக்கு என்ன வச்சவன் தான் எடுக்கணும், வழிதர் தான் கொடுக்கணும். ஆமா. வழியில கிடந்தா எடு, உடையவர் கேட்டா கொடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சரக்கு அது ஆண்கள் மனதில் இருக்கு. ஏன்னா ஒரு நேரத்துல வந்து குந்தி தேவிக்கு சந்தேகம் வந்துச்சுங்க. சரி. யார் மீது? துர்வாச முனிவர் மீது. என்ன காரணம் அப்படின்னா துர்வாச முனிவர் வந்து அந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்கிறார். இந்த மந்திரங்கள் வந்து பழிக்குமா இல்ல பழிக்காதா அப்படின்னு குந்தி தேவிக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒரு மந்திரத்தை சொல்லி யாரை நினைக்கிறா? சூரியனை நினைக்கிறா. சூரியன் இறங்கி வந்து நாம 2 பேர் ஒண்ணு கூட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிறந்ததுனால யார் பிறந்தா? யாரு? கர்ணன் பிறந்தாரு. செஞ்சோட்டு கர்ணனுக்காக அந்த கர்ணன் பிறந்தாரு. அப்பதான் அவளுடைய சந்தேகமே தீர்ந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் சுக்ரீவனுக்கே சந்தேகம் வந்துச்சு. யார் மீது? ராமர் மீது. என்ன காரணம் அப்படின்னா வாலியிடம் இருந்து தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய மனைவியும் மீட்டு தருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. யாருக்கு? சுக்ரீவனுக்கு. சரி. அப்ப ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா தனது திவ்யாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த அம்பாப்பட்டதை ஏவுறாரு. அந்த அம்பாப்பட்டது என்ன பண்ணுச்சு? 7 மராமரத்தை துளைத்து திருப்பி அவரிடமே வந்து சேர்ந்தான். அந்த அப்பதான் அவனுக்கே சந்தேகம் தீர்ந்துச்சான். ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம், அதனால மாணிக்க இல்ல போய் சேர்க்கிறதுனால சொன்னா கேட்கணும்.
சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். மாடு மாடு என்று மேலே வார்த்தையே மறுத்து பேசி இங்கு நிற்கிறேன். என் வார்த்தையே மறுத்து பேசி இங்கு நிற்கிறேன். சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். விட்டு போன பொருளை பிடிக்க ஓடி வந்தாரு. கட்டுக்கதை ஒரு முடத்தில் அவித்து விட்டாரு. ஆமா 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 ஆமா. விட்டு போன பொருளை பிடிக்க ஓடி வந்தாரு. கட்டுக்கதையை ஒரு முடத்தில் அவித்து விட்டாரு. வட்டம் போட்டு காவல் காக்கும் எங்கள் வனத்திலே. வட்டம் போட்டு காவல் காக்க இந்த வனத்திலே. வட்டம் போட்டு காவல் காக்கும் எங்கள் வனத்திலே. மனு வந்ததென்று ஆட்டமோடு பாடுகின்றீரே. சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். ஆயுதங்கள் ஏந்தி வேண்ட யான முறையிலே நீ ஆட்டுக்கிட்டு வந்துட்டீங்க ஏது புரியலே. ஏக்டா 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 டா 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 டா. ஆயுதங்கள் ஏந்தி வேண்ட யான முறையிலே நீ ஆட்டுக்கிட்டு வந்துட்டீங்க ஏது புரியலே. வேடு வரி உமக்கு இது பொருத்தமாகுமா. வேடவரே உமக்கு இது பொருத்தமாகுமா. வேடு வரி உமக்கு இது பொருத்தமாகுமா. வேறு மன தேடி போக உமக்கு வருத்தமாகுமா. சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். இரவு காத்து கிளிய போல இவர் வந்தாரு. ஏமாந்து பாவை இப்போ ஓட போறாரு. ஏமாந்த பாவம் ஓட போறாரு. இரவு காத்து கிளிய போல இவர் வந்தாரு. ஏமாந்து பாவை இப்போ ஓட போறாரு. இல்லாத பொருளை இவர் தேடி வந்தாரு. இல்லாத பொருளுக்கு வேற தேடி வந்தாரு. இல்லாத பொருளை இவர் தேடி வந்தாரு. அது இருக்கு இருக்கு என்று சொல்லி முறுக்குகிறாரு. சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும் சொந்த புத்தி இருக்கு. இலவு காத்த கிளி. ஓ. இப்ப இலவ மரம் இருக்கு பத்தியலா, சரி. என்ன பண்ணும்? காய் காய்க்கும். ஆமா. காய் பழுக்குமா? அது பழுக்காது. பழுக்காதுல்ல. காய்ச்சி வெடிச்சு உள்ள வெடிச்சு இருக்கு. பஞ்சாதான் போகும். ஆமா. அப்ப ஆமா. இந்த கிளியாப்பட்டதை நினைக்குமா, காய் எப்ப பழுக்கும் அதை கொத்தி தும்போ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு ஆமா. கடைசியில வீணா போயிருமா. அந்த மாதிரி உங்க பொழப்பையும் கெடுத்து சரி. ஏன் பொழப்பையும் கெடுத்து ஓஹோ. பொழப்பத்து போய் நின்றுகிட்டு இருக்கிய. எது? பொழப்பத்து போய் நின்றுகிட்டு இருக்கிய. தேடி வந்த மானு இல்ல, போய் சேருங்க முதல்ல. மானுங்க இல்ல அப்படின்னு சொல்லி நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க உதடு தான் சொல்லுது தவிர உங்க உள்ளம் சொல்ல மாட்டேங்குது. மான் இங்க தான் இருக்கு. மானை பிடிப்பதற்கு பல வழிகள் இருந்தும் நான் ஏன் உங்ககிட்ட அனுமதி கேட்டு நிக்கிறேன் அப்படின்னா, இடமும் உங்களுக்கு சொந்தமானது, மானோ எமக்கு சொந்தமானது. ஏன்னா கட்டின மனைவியா இருந்தாலும் மனைவி சம்மதம் கொடுத்தாதான் கணவன் போய் சேர முடியும். மானு சொந்தம் சொன்னீங்களே, எந்த வேலை மானு கூட சொந்தம் இல்ல? முன்னப்பட்ட வளர்த்தியலாம் இல்ல முன்னப்பட்ட மானு உங்கள்கிட்ட இருந்துச்சா? காட்டுல சுதந்திரமா தெரியல, எப்படி உங்களுக்கு சொந்தம் ஆகும்? ஓஹோ. நாயை வந்து வீட்டுல வளர்க்குறோம், சரி. நிறைய வந்து வீட்டுல வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியுமா? பூனையை வந்து வீட்டுல வளர்க்குறோம், வளர்க்கலாம். புளிய வந்து வீட்டுல வளர்க்க முடியுமா? முடியாதுல்ல. எரும மாடு. யாரு என்ன எரும மாட்டை வந்து வீட்டில் வளர்க்குறாங்க, காட்டு எருமையை வந்து வீட்டில் வளர்க்க முடியும். அந்த மாதிரி காட்டில் சுதந்திரமா தெரியுது, எப்படி அவங்களுக்கு சொந்தம் ஆகும்? ஓஹோ. இப்போ இதுவும் நாய் பூனைலாம் வளர்க்கறதுக்கு இப்பலாம் அனுமதி வாங்கணும் தெரியுங்களா? ஆமா. நாய் வந்து செல்ல பிராணி, அதை வந்து வளர்க்கலாம். வீட்டில் பூனை செல்ல பிராணி, அது வீட்டு பிராணி, அதை வளர்க்கலாம். மானை வந்து சொந்தம் சொன்னீங்க, எந்த வேலை சொந்தம்? என் தாய் மாமன் பட்ட என்ன பண்ணாரு அப்படின்னா, 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி மூத்த குட்டியை பாத்தீங்கன்னா அப்படி எனக்கு பரிசா கொடுத்துட்டாரு. சரி. மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியை பிடிச்சிட்டு பண்ணணும் ஒரு ஆசை வந்துருச்சு. ஆமா. வீட்ல ஒரு மான் இருக்கு. வீட்ல தான் ஒரு மான் கண்ணுக்கு லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா இருக்கு. அப்புறம் ஏன் இன்னொரு குட்டிக்கு ஏன் அப்படி அலையிறீங்க? ஏன் ஒண்ணு பத்தாதான் உங்களுக்கு? அது பத்தாது. ஏன் ஒன்ன வச்சு நீங்க திருப்தி பட்டுக்கிற மாட்டீங்க? எனக்கு 2மே தான் வேணும். கிளிமாரி அந்த மான் குட்டி என்ன சொல்லுதுன்னா, ஏங்க ஒரு ஆளா இருக்கிறேன், ரொம்ப சிரமப்படுறேன், துணைக்கு ஒத்தாசையா இருந்தா நானும் கொஞ்சம் கூட மாடா இருப்பல்ல. கிளிமாரி பொண்டாட்டி இருந்தாலும், கிளிமாரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணுமா? அப்ப ஒத்துக்கிறீங்க? என்னது? நான் பழமொழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழமொழி தாங்க. கிளிமாரி பொண்டாட்டி என்ன பண்ணுவா? வேலைக்கு போக சொல்லுவாங்க. குரங்கு மாதிரிங்கிற வப்பாட்டி என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவாங்க? சம்பாதிக்கிறதெல்லாம் புடிங்கி தின்னுட்டு கடைசி வரையா குரங்கு புடியா கொடுத்துவா. போடா வெளியில. சரி, வீட்டுல ஒரு குட்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சரி, அது யாருங்க கொடுத்தா உங்களுக்கு? என் தாய் மாமன் கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? பரிசா கொடுத்தாரு. என்னத்தை வெட்டி முறிச்சிட்டியே உங்களுக்கு பரிசா?
கொடுத்துட்டாரு. மனசு பிடிச்சி எதை பரிசு தப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவரா கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க எதையுமே வேட்டையாடி நீங்க பிடிக்கல. இந்த மான்குட்டியை தான் நான் வேட்டையாடி பிடிக்கணும் வந்திருக்கேன். அடுத்தவங்க பிடிச்சு கொடுத்தாதான் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. அது பரிசா கொடுத்துட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, வீட்ல உள்ள மானு குட்டி போட்டுச்சா? அதெல்லாம் போட்டுச்சா? இல்ல, இன்னும் போடல. ஏன் போடல? அது கொஞ்சம் பயமா இருக்குல்ல. ஏன் உங்களால போட வைக்க முடியலையா, மானால முடியலையா? அது நீங்க அப்படி சொல்லாதீங்க, உங்களால போட வைக்க முடியலன்னு. இந்த குட்டியை பிடிச்சிட்டு போனாதான் ரெண்டுக்குமே சிறப்பு உண்டு. யோ, எந்த குட்டியா? இந்த குட்டி தான் பக்கத்துல நிக்குதா? அட இங்க உள்ள நிக்கிற குட்டிமா. அப்ப இந்த குட்டி இந்த இங்க தான் நிக்குது. அப்ப பிடிங்க. பிடிங்க. பிடிச்சிரவா? நானே சொல்றேன் பிடிங்க. படக்குன்னு பிடிக்கிறதுல என்னடா? இல்லங்க, சும்மா பிடிங்க. மான் குட்டியை தான் அட பிடிக்கணும். மான் நிக்குதுன்னு சொல்றாருல. ஆமா, பிடிங்க. அப்படா என் கண்ணுக்கு அழகா தெரியுது. அரண்டவனுக்கு உங்களுடைய வனத்துக்குள்ள நிக்குது. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா. அரண்டவனுக்கு ரெண்டெல்லாம் பேயா தான் தெரியும். மஞ்ச காமனக்காரனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியும். சுண்ணாம்பு சாப்பிட்டவனுக்கு தயிரை பார்த்தா கூட சுண்ணாம்பு போல தெரியுமா? அந்த மாதிரி. ஓஹோ, அப்படியா? நீங்க இல்ல இல்லன்னு சொல்லாம எதுக்கு வீணாப்புல கத்தணும்? உங்க மான் எங்க சுத்தி வந்தாலும் வரலாம், வந்த பிடிச்சு தரேன். மானுக்கு உள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. காயாத கானகத்தே நின்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேகாதமா பேயாதமா இது புல்மேவாதமா. ஆ மேகாதமா பேயாதமா மேகாதமா புல்மேவாதமா மேகாதமா மேயாதமான் ஒளிமேயாதமான் மேயாதமான் ஏபூர் காண்டலை திரிதரு தண்டனமும் புழுதும் கமலும் கள்ளவன் கலரிந்து துளங்கி படப்படும் மேற்பாதம்மா. தேவும் காணடைந்தேனர் சந்தனமும் முழுக்கும் கவலும் ரமங்கடிந்த சுரங்கு படந்தவள் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என்னவள் காண குயிலின் நிகழ்வுடையது. காணக்குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் நிகழ்வு உடையதை காணக்குறவர் கண்மணி என்னவள் காண குயிலின் நிகழ்வுடையது மேகாதம்மா. காணக்குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் நிகழ்வு உடையது மேயாதமான் தேனும் பாகும் திரிமாவும் என்பதனால் ஒரு உள்ளொரு போதும். தேனும் பாவும் திரைமாவும் என்பதெல்லாம் ஒரு உள்ளொரு போதும் தேனும் பாகும் திரிமாவும் என்பதனால் ஒரு உள்ளொரு போதும் மேகாதம்மா. சாயாத சாயாதே இது சாயாத இது சாயாதே கொம்பிரல் இருந்தாலும் கொம்பிரல் இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாத மான்வர கண்டதுண்டோ வள்ளி உள் பார்வையிலே. மான்வர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பசுப்புல் போன்ற நல்மே பசுமொழ் போன்ற நல்மேடி புல் போன்ற நல்மேனி பூமிதழில் உலகில் மான்வர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 உண்டோ. அப்ப நீங்க மான் தேடி வரல. யாரை தேடி வந்தீங்க? உங்களைதான். என்னையா? உங்களைதான் போறியல இப்ப எங்க அண்ணனை கூப்பிடவா? அவரை கூப்பிட்டு எதுக்குங்க? அவரெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க மட்டும் தான் வேணும். அண்ணா ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி. ஒத்த கல்லு ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி. முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. முத்தமிட கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா? இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா? ஒத்த கல்லு மூக்குத்தி
குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி கல்லோடு பூவிரண்ட கிள்ளி எடுத்து திரு கல்யாண கதைகளை சொல்லி கொடுத்து கல்யாண கதைகளை சொல்லி நுழைத்து கல்லோடு பூவிரண்ட கிள்ளி எடுத்து திரு கல்யாண கதைகளை சொல்லி கொடுத்து உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து உள்ளூர எண்ணி கழித்து நான் உறக்கத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்து ஒத்த கல்லு குத்தி ஜொலிக்குதடி உத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் உத்தமிடும் போது வந்து தடுக்குதடி வெள்ளரி பழம் விழுந்த பிள்ளை திரிப்பு இன்று வேரோடு பூ பறிக்க வந்த நினைப்பு வெள்ளரி பழம் விழுந்த பிள்ளை திரிப்பு இன்று வேரோடு பூ பறிக்க வந்த நினைப்பு முள்ளிருக்கும் பூவு உண்டு பெண்களிடத்தில் முள்ளிருக்கும் பூவு உண்டு பெண்களிடத்தில் அதை முன்னாளே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில் அதை முன்னாளே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில் ஒத்த கல்லு குத்தி ஜொலிக்குதடி தமிழும் போது வந்து தடுக்குதடி நான் தமிழும் போது வந்து தடுக்குதடி தமிழக்கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா அண்ணா அண்ணா நம்ம காலையில அண்ணா பெரியாங்க ஐயோ தங்கச்சி என்னம்மா இவ்வளவு பெருசா வந்து நிக்கிற அது பாட்டுக்கு தட்டி விடாம தங்கச்சி அந்த வேடுவர் இருக்கார்ல ஆமா. ஒன்னேதான் சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு போயிட்டாரு என்னையே தானா ஆ. ஓ உன்னையே தேடி இல்ல வந்தா என்னைய தேடி வந்தாரா சரி சரி நம்ம யார் அவரு? நம்ம கடவுளை வேண்டுவோமாமா மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தளமே தமிழ் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாயே ஒளி இசைக்க மத்தளமே தமிழ் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாயே ஒளி இசைக்க கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன் கைத்தலம் நான் பெற்று கனவு கண்டேன் கனவுகள் நினைவாக உறவு தந்தாய் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வள்ளி வனவேடனாக வந்தது மாமி வடிவேலனாக வந்திருப்பது மாமி உம்மை மணந்துள்ளதற்காகவே யாம் புரிந்த திருவிழாவில் இது ஒன்று எம்மை மணந்துள்ள சம்மதம் தானே எனக்கு ஒரு வர வேண்டும் என்ன வர வேண்டும்? தெய்வானை வள்ளி அப்படின்னு இல்லாமே வள்ளி தெய்வானை அப்படின்னு எனக்கு நீங்க முதலீடு கொடுக்கணும் அப்படியாகட்டும் வரதி தந்தவங்க முழங்கட்டு மங்கள பாத்தியம் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கவே ஊரரண வாழ வேணும் பட்டி